ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஆர்ட் ஃபேஷன் ஹவுஸ். ஜரி த்ரெட்டில் நம்ம நாட் போடாமல் எப்படி ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நமக்கு ஜரி த்ரெட்டில் எப்போயுமே நாட் போடுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் த்ரெட் வந்து நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் நாட் போட முடியாது. அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்ற 2 டைப் ஆஃப் மெத்தடை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சுக்கு நீங்கள் எப்படி த்ரெட் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் எடுக்கிறீங்க. அதாவது தம் ஃபிங்கர்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி அகெயின் அதுக்கு மேலே இருக்க ஃபிங்கர்ஸில் சுற்றி கொண்டு வந்து நீங்கள் இன்சைட் பண்ணி இதை தான் பாட்டமில் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு நீடில் ரிவர்ஸில் விட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டிச்சை எடுக்கிறீங்க. எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது அழகாக நாட் விழும். இப்போ நம்ம எப்பயும் போல் டிசைனில் எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எண்ட் லாக் பண்ணுறோம். இது டைப் 1 மெத்தட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் 2 மெத்தட் எப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் 2 மெத்தடுக்கும் அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் நாட் போடாமல் தான் அப்படியே நான் சுற்றி கொண்டு வந்திருக்கேன். இதை பாட்டமில் கொண்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செயினை நம்ம எடுக்கிறோம். அண்ட் டிசைனை பார்த்தா மாதிரியே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நம்ம கொண்டு போயிட்டு அண்ட் ரிவர்ஸில் ஒரு ஷார்ட் செயின் போட்டு அகெயின் நான் அதை ஸ்டிச்சை ஃப்ரண்ட்லேயே கொண்டு வரேன். அதாவது டிசைனை பார்த்தா மாதிரியே ஃபுல்லாக கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்லாக் போட்டு கவர் பண்ணுறேன். இது வந்து டைப் 2 மெத்தட். இந்த 2 மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் நாட்டே போட்டிருக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம், இது நமக்கு பிரிஞ்சு வந்துருமே, நம்ம நாட் போடாமல் ஈஸியாக பண்ணுறோம், ஸோ இது வந்து பிரிஞ்சு வந்துருமேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் ஃபினிஷிங் இருக்கும். அடியில் பார்க்கும்போது ஒரு நாட் முடிச்சிருக்காத மாதிரியே நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஜரி த்ரெட்டோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.